சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எபிசோடு வந்திருக்கு. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. மீனாட்சி, அதாவது செல்லக்கனியோட அம்மா பேர் தான் மீனாட்சி. அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு சவுந்தரபாண்டியன், முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து இருக்கிறப்ப, ஏங்க நான் பார்த்துட்டேங்க, செல்லக்கனின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்கங்க, அவங்க தாங்க நம்மளோட பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க தேன்மொழின்னு. அப்படியா? வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது சும்மா ஒரு குடிசை வீடுங்க. குடிசை வீட்டில் தான் என் பொண்ணு இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டிய பொண்ணை ரொம்ப சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? உங்கள் பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, என் பொண்ணு தான். என் மனசுக்கு தோன்றிருச்சு. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அவன் ரொம்பவே வந்து விவகாரம் பிடிச்ச ஆள். அவன்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது. தந்திரமான முறையில் தான் ஜெயிக்க முடியும். என் பொண்ணுன்னு என் மனைவியை வந்து சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன? நான் வந்து ட்ரெயின்லேருந்து 1000 பேரை வந்து இறக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா ஒன்றா வந்து கடுப்பாயிட்டாங்க. நீங்கள் 1000 பேரை இறக்கலாம், ஆனால் 1000 பேர் யாருக்கு பின்னாடி நிற்கிறாங்கன்னு தான் முக்கியம். அவன் 1000 பேரையும் சமாளிப்பான். அதனால் இப்போதைக்கு இருக்கிற ஆளுங்களாம் வச்சு கூட்டமாக கூடி இந்த பிரச்சனையை பூதாகரமாக ஆக்கிறத விட கண்ணும் காதும் வச்சு நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. இதுதான் வந்து சாணக்கியத்தனம். நீங்கள் உங்கள் பொண்ணோட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை பஞ்சாயத்தை கூட்டி உங்கள் பொண்ணு என்றைக்குமே வந்து உங்கள் பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்க போகிறீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ உங்கள் திமிரை காட்ட போகிறீங்களா? உங்கள் பொண்ணு முக்கியமா? எங்களுக்கு எங்கள் பொண்ணு தான் முக்கியம்னு அந்த இடத்துல செல்லக்கனியோட அம்மா அப்பா வந்து பேசிடுறாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறேன், 2 வண்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வண்டி ஃபுல்லாக ஆளுங்கள்லாம் இருக்கட்டும். ஆளுங்க இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அடா பாவிங்களா, செல்லக்கனியும் எவ்வளோ வந்து அன்பா பாசமாக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். சொந்த தங்கச்சியை வந்து மீறி அவன் அவ்வளோ பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறான். கடைசியில் வந்து அவன் பேர்லேயே வந்து பழி போட்டு சண்முகம் இல்லாதப்ப பொண்ணை தூக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது லேசு போகலை வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சண்முகத்தோட ஃப்ரெண்டான கான்ஸ்டபிள் வந்து அப்படி தான் மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரி வராது. சவுந்தரபாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஆளுங்களை வந்து ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு 10 பேரை ஒரு ஸ்கார்பியோவில் வந்து ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு 10 பேர்கிட்ட வந்து இருக்காங்க, பாதுகாப்புக்கு இருக்கட்டும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் வேக வேகமாக வந்து போகிறாங்க. வந்ததுன்னு தெரில, போனதுன்னு தெரில, வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. சட்டு சட்டுன்னு அங்கெல்லாம் நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. சண்முகம் வந்துட்டானா அப்புறம் அவ்வளோதான். அவன் இருக்கானா இல்லையான்னு முதல்ல வந்து வேவு பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தவங்களை வந்து வேவு பார்க்கறதுக்காக வந்து பார்க்குறாங்க. சண்முகம் பைக் வந்து இல்லை, செருப்பும் இல்லை, பின்னாடி கொல்லை பக்கத்தில் இருக்கானான்னு சொல்லி அப்படியே வந்து அனலைஸ் பண்ணி அப்படியே வந்துடுறாங்க. சண்முகம் இப்போதைக்கு இல்லை, வெளியே தான் இருக்கான். அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொன்னேன். வீட்டுக்குள்ளே வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு பற்ற அப்பா அம்மா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? யார் நீங்கள்? இத்தனை பேர் வந்திருக்கீங்க, வேறு ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? என் பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் இங்கே வந்தோம். என் பொண்ணு பேர் தேன்மொழி. தேன்மொழியும் கனிமொழியெல்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னங்க நீங்கள்? என் பொண்ணு தான் இவ்வளோ நாளாக நீங்கள் செல்லக்கனின்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. கன்னியாகுமரியில் 3 மாதம் குழந்தையாக இருக்கிறப்ப காணா அடித்தாங்க. அதே தேதியில் தான் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். அதே தேதியில் தான் நீங்கள் இந்த பொண்ணை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெற்றவங்கள்ட்ட பொண்ணை கொடுத்துருங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஏன் பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன் பொண்ணை எவன்டா வந்து கேட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லி வைகுண்டம் வந்து மல்லு கட்டுறாங்க. இனிமேட்டு இப்படிலாம் பேசினா சரி வராதுன்னு சொன்னேன். கை தட்டினோட அப்படியே 10-15 பேர் வந்துட்டாங்க. செல்லகனி அப்படியே இழுத்துட்டு தரன்னு போகிறாங்க. அம்மா கிட்ட வந்துடுமா, நான் தாம்மா உன்னை 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெற்ற, இவங்க வளர்த்தவங்க, இவங்க உன் மேலே வந்து அன்பா பாசமாக இருக்கலாம், எல்லாம் ஓகே தான். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தா ராணி போல் இருக்கலாம், நினச்சதெல்லாம் வந்து செய்யலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நான் வந்து விதவிதமாக இவங்க ட்ரெஸ் வாங்கி தருவாங்களான்னு தெரியல, நான் விதவிதமாக உனக்கு கார் வந்து வாங்கி தரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னே, எனக்கு காரு வேணாம், ஒன்று வேணாம், எனக்கு இந்த குடும்பமும் அன்பு பாசம் தான் முக்கியங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செல்லக்கனி இருப்பினும் அவங்க பேச்சே வந்து கேட்காம தரன்னு இழுத்து வண்டியில் வந்து போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. எவ்வளோ பரணியிலேருந்து எல்லாரும் மல்லு கட்டினாங்க. இருப்பினும் வந்து அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கலான் இருக்கிறப்ப கான்ஸ்டபிள் வந்து வேக வேகமாக வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, யாரில்ல என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியை வந்து இழுத்துட்டு போகுது பொண்ணோட அம்மா அப்பாவா, உண்மையிலேயே அவங்க தான் அம்மா அப்பா போல இருக்குது. இருப்பினும் மரியாதை இல்லாமல் அப்படியே உங்ககிட்டே பெர்மிஷன் எதுவும் கேட்காம அடியாளோட உள்ளே போய் செல்லக்கனியை ரொம்ப பயமுறுத்தி அப்படியே அடித்து இழுத்துட்டு போகாத குறையாக வந்து செஞ்சுட்டாங்க. எனக்கே பயமாக இருந்துச்சு. செல்லக்கனிக்கு எப்படி இருந்திருக்கும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயத்தை நம்ம லேசு போகல வந்து விடக்கூடாது.
நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கான்ஸ்டபிள் வந்து எப்படி இருந்தாலும் ஊர் எல்லை வழியாக தான் போவாங்க, அங்கே நம்ம பிளாக் பண்ணிட்டா போதும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஊர் எல்லையில் வந்து நிற்கிறாங்க. வைகுண்டமும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் குழந்தைய வந்து மீட் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நன்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சவுந்தரபாண்டிக்கு இப்போ பேச வேண்டிய நேரம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊர் பக்கம் வந்து நான் வந்து பேசுகிறேன். ஒன்றை வந்து முத்துப்பாண்டி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், சவுந்தரபாண்டி மாமா காப்பாற்றுங்கிற மாதிரி அந்த இடத்துல கத்துறாங்க செல்லக்கனி. இவர் தான் உன்னை எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சி பெற்றவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவரே வந்து காப்பாற்ற முடியுமா? இனிமேட்டு குழந்தைங்க இருந்தால் மல்லு கட்டி பிரச்சனை பண்ணுவா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க ஃப்ரண்ட்டில். வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூளத்தை வச்சுக்கிட்டு அப்பன்னு பார்த்து ஏய் ஓரமா போல வழிவிடு அப்படின்னு சொல்லி பெற்றவங்களோட அம்மா அப்பா வந்து பேசுகிறாங்க. இருப்பினும் சண்முகம் வந்து யார் தங்கச்சியை ஓம் புள்ளன்னு கூட்டிகிட்டு போகிற, ஓம் புள்ள தேன்மொழி இவ கிடையாது, இவ பேர் செல்லக்கனி, எங்களோட தங்கச்சி, என்னோட தங்கச்சி, ஏன் தங்கச்சியை ஏன் பெர்மிஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு போ, நீ யார், பெத்த பாசத்தில் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிட்ற, மரியாதையாக விட்டுட்டு போயிடு, இல்லாட்டி இந்த சண்முகத்தை பகிச்சுக்கிட்டவன் யாரும் இங்கேருந்து உசுரோட போனதா சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க. ஏய் நானும் யார்கிட்டையும் தோற்று போய் பழக்கல, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், நீ குடும்பத்தோட காணாமல் போயிடாத, என் பொண்ணை இத்தனை நாளாக வந்து நீ பார்த்துக்கிட்டனால்தான் உன்கிட்ட நான் இப்போ அமைதியாக பேசுகிறேன். இல்லைன்னு வச்சுக்கேன் நான் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். இங்கேருந்து யாரும் செல்லக்கனியை கூட்டிகிட்டு போக முடியாது. செல்லக்கனி எதுவாக இருந்தாலும் 5 நிமிஷம் தான், நான் பார்த்துக்கிறேன். இவன்கிட்ட பேசி தீர்த்துக்கிட்டு இருக்க முடியாது போல இருக்கே. டேய் அவனை தள்ளி விட்டுட்டு அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வண்டி எடுக்கணும்டா, எடுக்கடா வண்டியை அப்படின்னு சொல்லி தேன்மொழியோட அம்மா அப்பா பேசுகிறாங்க. அதாவது செல்லக்கனியோட அம்மா அப்பா வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி போகிறாங்க. எல்லாரையும் வந்து ஏற்கனவே வந்து சண்முகம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்போ செல்லக்கனியை வீடுலேருந்து வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இனிமேட்டு செல்லக்கனியை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும். இப்போ சண்டையில் தோத்துட்டான்னா என்ன அடி அடிப்பாங்க. சும்மா பறந்து பறந்து ஏர்லேயும் வந்து தூக்கி போட்டு எல்லாரையும் துவம்சம் பண்ணி அடித்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க. என்னால் ஒன்றையும் அடித்து தூக்கி போட முடியாதா? பெத்த பாசத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலேயே வந்து இது உன் பொண்ணாக இருக்கலாம், உன் பொண்ணாக இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் நீ செஞ்சதெல்லாம் தப்பு, சரியா? யாருக்கிட்டையா இருந்தாலும் முறையாக வந்து கேட்கணும். எதுவுமே இல்லாமல் நீ மாட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ பாதிக்கப்பட்டிருக்க, அது எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு வாட்டி இதே மாதிரி நான் சாஃப்டாக சொல்லுவேன்னு நினைக்காத. உன் ஆளுங்களுக்கு நடந்தது தான் உனக்கும் நடக்கும், பார்த்துக்க. என்கிட்ட திருப்பியும் மல்லு கட்டாத, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணான்னு செய்வேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. செல்லக்கனி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல்லக்கனியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப பயந்துட்டியா? ஆமாண்ணே நான் ரொம்ப பயந்துட்டேன். அவங்க தான் என்னோட அம்மா அப்பான்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறாங்க. நீ தானே நான் என்னோட அண்ணன், அப்போ நான் அப்பா வந்து வைகுண்டம் தானே. கேட்டுச்சா? பொண்ணு என்ன சொன்னான்னு புரிஞ்சிச்சா? இன்னும் ஒரு வாட்டி என் லைனில் வந்து குறுக்க வராதிங்க. குறுக்க வந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் வந்து மாஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட்.